நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், ரகசியம் வெற்றி வெளிநாடு மூலம் உறுதி செய்யும் ரேகைகள். இதான் தலைப்பு. ஒரு சில பேர், நான் வெளிநாடு போனா வெளிநாட்டில் போய் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே வெளிநாடு போக முடியும். அதுக்கு காரணம் சந்திரன் தான். இப்போ நம்ம அதை பற்றி தான், அந்த மேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாடு போக முடியும் அப்படிங்கிறதையும், வெளிநாடு போய் வெற்றி அடைய முடியுங்கிறத கையில் எவ்வளோ ஈஸியாக ரேகை காமிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோன்னு புரிஞ்சு முடியும். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் வெற்றி அடைஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே இது கரெக்டா, இது சரியா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நம்ம கையை பொறுத்தவரைக்கும் இந்த சந்திரமேடு, இந்த புதன்மேட்டுக்கு கீழே லாஸ்ட்ல இந்த சுக்கரமேட்டுக்கு சைடில், இதெல்லாம் சந்திரமேடுன்னு சொல்லுவோம். இந்த சந்திரன் மனம், நீர், பிரயாணத்தை குறிக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் ஊர் விட்டு ஊர், வெளியூர் வெளிநாடு போது தண்ணி சந்திரன் தண்ணியை கடந்து பிரயாணம் பண்ணுறது. பிரயாணம்னாவே சந்திரன் இல்லாமல் பிரயாணம் நடக்காது. சந்திரமேடு நல்லா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, இந்த சந்திரமேட்லேருந்து ரெண்டு கையிலுமே சனிமேட்டுக்கு ரேகை போகுது சார். ரெண்டு கையும், உங்கள் ரெண்டு கையும் பாருங்கள். சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா உள்ளூரில் இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது சார். இது நடக்குதா ஏன்னு மட்டும் பாருங்கள். உள்ளூரில் இருந்தால் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. வேற ஒரு ஊருக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறது, வேலை விட்டு வேலை மாறுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேரை சந்தர்ப்ப சூழ்நிலையில் உள்ளூர்லேயே கட்டி போட்டாங்கன்னா வாழ்க்கையில் உயர்வு வராது. அவ்வளோதான ஒழிய அது வேற எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை ரெண்டு கையிலையும் போயிடுச்சுன்னா, ஒன்றும் வெளியூரில் போய் செட்டில் ஆகி நல்ல ஒரு மேல்நிலையில் இருப்பார்கள், இல்லைனா வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிச்சு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை அப்படி நேராக போய் ஒரு குருமேட்டுக்கு போகுது. அப்போ பெரிய வருமானம், அதாவது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு வேற்றுமதி பண்ணுறாங்களே பெரிய பெரிய மில்லியனர்ஸ், பெரிய இப்போ 1000 குவிண்டாலுக்கு மேலே பெரிய பெரிய லெவலில் இங்கேருந்து ஏற்றிட்டு போய் அங்கே இறக்குறது, அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து இங்கே இறக்குறது, ஏற்றுமதி இறக்குமதி, இதன் மூலமாக பெரும் லாபம், பெருத்த அதிர்ஷ்டத்தை அடையக்கூடியது இந்த சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு போகிறது. சந்திரமேட்லேருந்து புதன்மேட்டுக்கு ரேகை போகுது சார். சந்திரமேட்லேருந்து புதன்மேட்டுக்கு போச்சுன்னா பேச்சுத்துறை மூலமாக வெற்றி, பிஸ்னஸ், வியாபாரி. புதன்னா வியாபாரி, சந்திரன்னா பிரயாணம் மூலமாக பிஸ்னஸில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரன்லேருந்து சனிக்கு போகுதுன்னா அது விதி ரேகை, வேலை விஷயமா வெளியூர் போவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா மோஸ்ட்லி வேலை செய்து வாழ்க்கையில் உயர்வதற்கு ரெண்டு கையிலையும் சந்திரமேட்லேருந்து விதிரேகை போச்சுன்னா, சனிமேட்டுக்கு சந்திரன் டு சனி ரெண்டு கையிலையும் போகுதுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வெளியூரில் போய் செட்டில் ஆகுவீங்க. அப்படி இல்லைன்னு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுவீங்க. உங்கள் கையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இது இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அது உள்ள. ஒரு சில பேர் திருமணம் ஆன பிறகு, வாழ்க்கை துணை வந்த பிறகு அவங்க வாழ்க்கையை அவங்க தான் உயர்த்தி மேல்நிலைக்கு கொண்டுட்டு போவாங்க. அதாவது ஒரு மாத்திரை, ஒரு டேப்லெட்ஸ், ஒரு மருந்து பல வியாதிகளை குணப்படுத்துவது போல இந்த ரேகை இருந்தால், சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு ரேகை ரெண்டு கையிலையும் போயிருச்சுனாவே விதி ரேகை சந்திரமேட்லேருந்து போகுதுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் வெளியூர் போய் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும், வெளிநாடு போய் உயர்ந்த நிலையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணை தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்கும். இது மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். ரெண்டு கையிலையும் இருந்தால், ஒரு கையில் இருக்கும், ஒரு கையில் சந்திரமேட்லேருந்து இருக்கும், ஒரு கையில் ஆயுர்வேகிலேருந்து இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வருமானம் வருவீங்க, உங்கள் வீட்டுக்காரங்க மூலமாக ஒரு வருமானம் வரும், வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கை காமிக்கும். இப்போது இந்த ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு கிளை ரேகை சந்திரமேட்டுக்கு வராது, இல்லை சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை போயிட்டு ஆயுள் ரேகையோட சேர்றது. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன சார் ஆவாங்க, அவங்க பிறந்த இடம் ஒரு இடமா இருக்கும், வேற ஒரு ஊரில் வேற ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் என்பது பிரயாணம், நீர். இப்போ தண்ணியை கடந்து ஃப்ளைட்டில் போனாலும் தண்ணியை கடந்து நம்ம போகிறோம் இல்லையா, அப்போ அந்த நீர் பிரயாணம் மூலமாக நீரை கடந்து வெளிநாடு வெளியூரில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்பது நம்ம கைரேகை காட்டுகிறது. அதை நம்ம பார்க்க தெரிஞ்சோம்னா நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆயுள் ரேகையே சந்திரமேட்டில் போய் முடியுது சார். ஆயுள் ரேகையே ஒரு சில பேர் இங்கே ஆரம்பிச்சு போய் சந்திரமேட்டில் முடியும். அப்போ அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க, உள்ளூர்லேயே இருந்தாலும்
அங்கே அந்த ஸ்டேட்டில் ஒரு நாளைக்கு இருப்பாங்க, இந்த ஸ்டேட்டில் இருப்பாங்க, அந்த ஊரில் இந்த ஊரில் போய் சுற்றி சுற்றி வேறு ட்ராவல்ஸ் ஏஜென்ட் நடத்துறவங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, பல இடத்துல ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பல இடத்துல சுற்றி சுற்றி வியாபாரம் பார்க்கக்கூடிய பிரயாணம். சந்திரமேட்லேருந்து ரேகை போச்சுன்னா பிரயாணம். சின்ன கோடு மேல் நோக்குன்னு சின்ன கோடு இருந்தால் சின்ன பிரயாணம், வெளியூருக்கு போகிறது. நீளமான கோடு இருந்தால் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு எந்த ரேகையுமே இல்லை சார், அப்போ வெளிநாடு போக முடியாது. கண்டிப்பாக போக முடியும். இது காமிக்கிறது தான் ரேகை. இது மாதிரி காமிச்சாக்கா உங்களுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ டிக்கெட் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் தான் டிக்கெட் எடுத்து போகணும். உங்களுடைய மனம் சொல்கிறது நம்ம வெளிநாடு போகணும்னு சொல்கிறீங்க. அப்போ சந்திரன் வீடு கெட்டு போகாமல் நல்லபடியாக இருந்து ஒரு நார்மலாக சந்திரன் இருந்தாவே நீங்கள் வெளிநாடு போகலாம் சார். கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு போயிடலாம். இதுக்கு விதி ரேகை நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா வருதான்னு பாருங்கள். புகழ் ரேகை சூரிய ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆயுள் நல்லா இருக்கான்னு பாருங்க, புத்தி நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளிநாடு போய் செட்டில் ஆகலாம். இந்த ரேகை சந்திரன்லேருந்து சந்திரமேட்டிலேருந்து சனி மீட்டுக்கோ குரு மீட்டுக்கோ புதன் மீட்டுக்கோ இல்லை ஆயுள் ரேகைக்கோ ரேகை போச்சுன்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம்டாக இருக்குது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உறுதியாக இருக்கீங்க, நீங்கள் நினச்சா போகலாம். ஆனால் இது மாதிரி ரேகையே இல்லை அப்படின்னா சந்திரமேடு நல்லா இருந்தாவே நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது. பிரச்சனை இல்லாமல் சந்திரமேடு இருந்துருச்சுன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போகணும். உங்களுக்கு டிக்கெட்டை நீங்களே ரெடி பண்ணணும். முயற்சி பண்ணி போனீங்கன்னா வாழ்க்கையில் இந்த ரேகை இருந்தும் வெளிநாடு போகாமல் உள்ளூர்லேயே இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நல்லா பார்த்துங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையே நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கையில் அப்படி இருந்ததுன்னா ஒரு சில பேர் வெளிநாடு போயிருப்பீங்க, ஒரு சில பேர் வெளியூரில் போய் செட்டில் ஆகிருப்பீங்க, ஒரு சில பேர் உள்ளூர்லேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இதை மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ 4 பேருக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் கையை பாருங்கள். சந்திரமேடு நல்லா இருந்தாவே நீங்கள் வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஆனால் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டாக்கா இந்த விதி ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் சார். சந்திரமேட்லேருந்து போனாலும் சரி, இல்லை விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் நல்லா வருமானம் வரும். இந்த சூரிய ரேகை எந்த வயசுலேருந்து வருதோ அப்போ தான் உங்களுக்கு புகழ் செல்வம் வரும். ஒரு சூரிய ரேகைலாம் கவலைப்பட வேணாம். புகழோடு உங்களுக்கு வெளியில் தெரியணும், நல்லா ஒரு நிறைய டாப் பணக்காரங்கள்லாம் வரணும் அப்படின்னு நினச்சா அந்த சூரிய ரேகை வரணும். நமக்கு வேண்டிய அளவு பொருள் வரணும்னா சூரிய ரேகை தேவையில்லை. சரிங்களா? அது பெரும் புகழை காண்பிக்கக்கூடியது சூரிய ரேகை. விதி ரேகை இருந்தாவே நல்லா வருமானம் வருதுன்னு அர்த்தம். விதி ரேகையிலேருந்து ஒரு கேர குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகாரம் உள்ள ஒரு பதவி. இன்னும் சொல்ல போனால் சந்திரன்லேருந்து குருமேட்டுக்கு போச்சுன்னா பெரிய லம்சமான ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரயாணம் மூலமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை சூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேர் பிரயாணம் மூலமாக ஒரு நபரை சந்திப்பார், அவரை வாழ்க்கை துணையாக ஆக்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் போய் ஒரு நபரை சந்திப்பார் பிரயாணம் மூலமாக, அந்த நபரே வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சந்திரமேட்டிலிருந்து இறுதி ரேகை ஒரு ரேகை போய் தொடுது சார். அப்போது இருதயம் என்பது உணர்ச்சி, காதல், அன்பு. லவ் பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்கு போய் லவ் பண்ணுவீங்க, அந்த பொண்ணே உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தி ரேகை போய் தொடுது சார். இந்த சந்திரமேட்டிலிருந்து ஒரு ரேகை போய் புத்தி ரேகையோட போய் நின்று போச்சு. புத்தியை கொண்டு வாழ்க்கையில் பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சந்திரமேடு நல்லா இருந்தால் வெளிநாடு போகலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. வெளிநாடு போய் நல்லா வருமானம் வரணும்னா விதி ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்தால் நல்லா வருமானம் வரும். இல்லைன்னா அங்கே போய் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் போனாலும். அதே மாதிரி சூரிய ரேகை இருக்கணும், புத்தி ரேகை நல்லா இருக்கணும். இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா, ஆயுள் ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையை பாருங்கள். ஒரு சில பேருக்கு இந்த சந்திரமேட்லேருந்து இப்படி கொஞ்சம் நேரம் கோடு வரும். இப்படி வந்ததுன்னா அது உள்ளூர்லேயே வெளியே, அதாவது இந்தியாவுக்குள்ளேயே பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேகை வரும். வெளிநாடு போகணுன்னாக்க, வெளிநாடு போகணுன்னா மேல் நோக்குன ரேகை இருக்கும். நீளமாக ரேகை ரொம்ப தூரம் பயணம், சின்ன கோடு உள்ள ஊர்லேயே சும்மா பிரயாணம். சந்திரன் நல்லா இருந்த பிரயாணத்தை விரும்புவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்கள் கையை பாருங்கள். பார்த்த உடனே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புதுசாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இது உண்மையா இல்லை சரி இல்லாமல் இருக்கா அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் வெளிநாடு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு சந்திரமேட்லேருந்து விதி ரேகை 2 கையிலும் போயிடுச்சுன்னா அவங்க உள்ளூரில் இருக்க முடியாது. அப்படி உள்ளூரில் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஒரு சில பேர் நிறைய பேர்த்த வெளியூர் தள்ளி விட்டுரும். வெளியூரில் போய் இருப்பாங்க, ஒரு சொந்த ஊர்லேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி போயிடுவாங்க. இல்லைனா வெளிநாட்டில் போய் அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ரேகை இருந்தது, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் இது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சந்திரமேட்லேருந்து எனக்கு விதி ரேகை போயிருக்கு, குருமேட்டுக்கு போயிருக்கு,
நான் பெரிய மில்லியனராக இருக்கேன், இல்லை ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன், இப்போ வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு ரேகை போகும். விதி ரேகை சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் வேலை தான் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத காமிக்குது. சந்திரமேட்லேருந்து புதன்மேட்டுக்கு போச்சுன்னா பேச்சுத்துறை மூலமாக வெற்றி. ஒரு சில பேர் மேடை பேச்சாளர் இருப்பாங்க, வெளியூர் போய் பேசி நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் சந்திரமேட்லேருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா பிஸ்னஸ் மூலமாக வெற்றி. சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு போச்சுன்னா பெரும் வருமானம், பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி தான் கையை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய கை ரேகையை பாருங்கள். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரேகை இருந்தாலும் போகலாம், இல்லைனாலும் போகலாம். இருந்தால் டிக்கெட் கன்ஃபார்ம், இல்லைன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். சந்திரமேடு நல்லா இருந்தால் வெளிநாட்டுக்கு பிரயாணத்துக்கு ஆசைப்படுவார்கள். வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கணும். விதி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஆயுள் புத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போய் ஜெயிக்க முடியும். இந்த ரேகை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் கிடையாது. அது அந்த எண்ணத்தை உண்டு பண்ணும். இந்த ரேகை இருந்தால் அந்த எண்ணம் உண்டாகும். நிறைய பேர் அந்த ரேகை இருந்தால் வெளிநாடு வெளியூர் போய் செட்டில் ஆயிடுவாங்க. இல்லை ஒரு சில பேருக்கு எண்ணம் மட்டும் இருக்கும். அந்த ரேகை இல்லைன்னா நீங்கள் கவலைப்படணும், முயற்சி செய்யுங்கள். சந்திரமேட்டில் எந்த விதமான கிராசிங் கோடு இல்லாமல் இருக்கணும். இந்த சந்திரமேட்டில் நிறைய கோடுகள் கசாப்ஸாக இருந்ததுன்னா அங்கேயே போய் செட்டில், அங்கேயே போயிட்டு அங்கேயே இறுதி காலம் அங்கேயே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகை சந்திரமேட்டில் போய் முடியுது சார். நீங்கள் பிறக்கிறது ஒரு இடம், இறக்கிறது ஒரு இடமா இருக்கும். அங்கேயே போய் செட்டில் ஆகி அங்கேயே கிரீன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.